உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் விஷக்காய்ச்சலுக்கான மருத்துவம். விஷக்காய்ச்சல்னால் இன்றைக்கி போய் நீங்கள் மருந்து சாப்பிடுவீங்க, மாத்திரை சாப்பிடுவீங்க, இன்றைக்கி நல்லாயிருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா ராத்திரிக்கு வந்துடும், இல்லை ராத்திரி 2 மணிக்கு வந்துடும். திருப்பி காய்ச்சல் அடிக்கும், திருப்பி போவாங்க, திருப்பி ஊசி போடுவாங்க, திருப்பி மருந்து சாப்பிடும், திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. அதை இன்றைக்கி சாதாரணமாக அந்த விஷக்காய்ச்சல் வந்துச்சுனாலே 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதில் ரொம்ப மிரண்டு போவாங்க. கிராமப்புறங்களில் காய்ச்சல் வந்துட்டாலே அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. தவிர்க்க முடியாத காரணம் மருந்து போய் பார்ப்பாங்க, அங்கே சரியாகலைன்னா கை மருந்து தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதில் முக்கியமாக மிளகு, சிறுகன்பீளை, காட்டு துளசி, மிளகாய் வத்தல், சின்ன வெங்காயம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறாங்க. விஷக்காய்ச்சல் எதனால் வருதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. தண்ணினால் வரலாம், உணவுனால் வரலாம், பல இடங்களுக்கு போகிறோம், நச்சு கிருமிகள்னால் வரலாம், மலங்கழிக்கிற இடத்துல இருந்து வரலாம். அப்படி விஷக்காய்ச்சல் எதனால் வருதுன்னே சொல்ல முடியாது. உணவு சரியாமையினால் வரலாம், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல் வரும், சத்து பற்றாக்குறையினால் காய்ச்சல் விட்டு விட்டு வரும். முதலையெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுனாக்கா ஒரு 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கு மருந்து சாப்பிட்டாங்கனாக்கா சரியாக போயிடும். விட்டு விட்டு காய்ச்சல் வந்துக்கிட்டு இருக்குன்னா டைப்பாய்டு காய்ச்சல் அப்படின்வாங்க. அதுக்கும் சரியாகலை, மாதக்கணக்கில் இப்படி போயிடுது, திரும்ப காய்ச்சல் வருது. எந்த நேரம் வருது எந்த நேரம் போகுதுன்னு தெரியாமல் மாதக்கணக்கில் நிறைய பேருக்கு காய்ச்சல் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காய்ச்சலை தான் விஷக்காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல நச்சுக்கிருமிகள் இருந்துட்டு, விஷக்கிருமி இருந்துட்டு காய்ச்சல் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மிளகாய் வத்தல், துளசி, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அது கூட சிறுகன்பீளை பொடி, விஷத்தை முறித்து எடுக்கக்கூடியது, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிடுவோம். மிளகு பொடியாக வச்சுருக்கிறேன், இதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இந்த வெங்காயம் கூட்டு மருந்தாக இருக்கிறப்போ வெங்காயம், மிளகாய் வத்தல், மிளகு இதனுடைய ருசி தான் கொஞ்சம் கார்ப்பு தன்மையாக இருக்கும். துளசி எல்லாமே கார்ப்பு. இந்த காய்ச்சலுக்கு இப்படி தயார் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மடக்கில் ஒரு 20 மில்லி இருக்கிற மாதிரி தயார் பண்ணி குடிச்சிருங்க. ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, விட்டு விட்டு வருதுனாக்கா அப்போ தயார் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா வெந்நீர் கலந்து குடிங்க. அதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் குடிச்சிங்கனாக்கா அந்த விஷக்காய்ச்சல் உங்களுக்கு சரியாயிரும். யூரின் வழியாக மலத்தின் வழியாக விஷக்கிருமிகள் வெளியாயிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு விட்டு விட்டு அந்த காய்ச்சல் அடிச்சுட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. விஷக்காய்ச்சலுக்கான மருந்து சின்ன வெங்காயம், கண்ணுப்பிழை, காட்டு துளசி, மிளகாய் வத்தல், மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இது அப்படியே குடித்தா போதும், அந்த காய்ச்சல் குறைஞ்சிடும். 1 நாள் 2 நாள் குடித்தாலே அந்த விஷக்காய்ச்சல் இருக்காது. விஷக்காய்ச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.